நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா
பாடி தந்தோம். உயிர் தந்த உண்மை சொன்ன இறைவா, எம்முடன் வந்து சொந்தம் தந்த நினைவாய். உயிர் தந்த உண்மை சொன்ன இறைவா, எம்முடன் வந்து சொந்தம் தந்த நினைவாய். உம்மோடு பலியாகவே எம் வாழ்வை ஏந்தி வந்தோம். உமதான பரிசாகவே எம் வாழ்வை பணியாக்கினோம். கேளாமலே எல்லாம் தரும் தேடலில் வரும் இறைவா, பாடாமலே பாசம் பேசும் பாடலை தரும் இறைவா. கேளாமலே எல்லாம் தரும் தேடலில் வரும் இறைவா, பாடாமலே பாசம் பேசும் பாடலை தரும் இறைவா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னிடம் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, ஒரு ஜெபத்துக்குள்ளேயே அல்லது இறை வேண்டலுக்குள்ளேயே மனித வாழ்வியல் தத்துவத்தையும் ஆன்மீக முதிர்ச்சியையும் சீடத்துவத்தின் அழகையும் விவரிக்கின்ற பாங்கு இயேசுவுக்கு மட்டுமே உரியது. நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஜெபங்கள், ஒரு சில ஜெபங்களை தவிர, இறைவேண்டலை தவிர மற்ற ஜெபங்கள் எல்லாம் கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒன்றாக எனக்கு தோன்றுகிறது. பிறரை மன்னிக்காமலே ஜெபம் செய்கிறோம். பிறரை குற்றப்படுத்தியே ஜெபம் செய்கிறோம். மனம் மாறாமலே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய இறைவேண்டல் முறைகள். இன்று இறைவாக்கு பகுதியிலே இயேசு தம் சீடர்களுக்கு எவ்வாறு இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை கற்பிக்கிறார். இறைவேண்டலின் முதல் படி கடவுளையும் அவருடைய விருப்பத்தையும் தேடுவது. எல்லா மக்களும் கடவுளுடைய அரசிற்கு சொந்தமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு தங்களை முழுவதுமாக சமர்ப்பிக்கவும், எல்லாவற்றிலும் கடவுளுடைய சித்தம், திருவுளம், விருப்பம் நடக்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் கடவுளை தேடுவது, அவருடைய மகிமையை நாடுவது, அவருடைய சித்தத்தை போற்றுவது, தேடுவது ஆகியவற்றால் நிரப்பப்பட வேண்டும். வெளிய சுய விளம்பரத்திற்காக, நம்முடைய பைகளையும் கைகளை நிறைப்பதற்காக அல்ல. ஜெபத்தினுடைய 2வது படி கடவுளின் கவனிப்பை தேடுவதாகும். பாலைவனத்திலே இஸ்ரேல் மக்களை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டார். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போகவில்லை. கடவுள் அவர்களுக்கு தேவையான தண்ணீரையும் உணவையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்தார். நாளை நாம் எப்படி கவனிக்கப்படுவோம் என்று தெரியாத போது, கடவுளை நம்பி அவரிடம் சரணடைந்த போது இறைவன் அவர்களை பார்த்து கொண்டார் என்பதை வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. நம்முடைய உடல் தேவைகளுக்காகவும் கவலைகளுக்காகவும் ஜெயிப்பதும் நமக்கு கடவுளின் ஆசீர்வாதத்தினை பெற்றுத்தரும். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை கவனித்துக் கொள்ளும்படி இறைவேண்டல் செய்யலாம். 3வதாக கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது. நமது உடல் தினசரி தேவைகளை விட
நமது ஆன்மீக தினசரி தேவைகள் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நமக்கு மன்னிப்பு தேவை. நாம் தவறும் போதெல்லாம் நம்மை மன்னிக்கவும், இறைவனின் சட்டத்தையும் அன்பையும் மீறியதற்காக நம்மை மன்னிக்கவும் கடவுளிடம் இறைஞ்ச வேண்டும். மன்னிப்பு மனிதர்களை நல்வழிப்படுத்தும். சோதனைகளில் கடவுளின் வழிகாட்டுதலையும் அவரிடமிருந்து விடுதலையும் தேடுவது ஜெபத்தின் இறுதிப்படியாகும். ஆண்டவரே, இன்று சோதனை வரப்போகிறது என்று எனக்கு தெரியும். அந்த சோதனைகளிலிருந்து என்னை விலக்கி இந்த தருணங்களில் இருந்து என்னை விடுவித்தருளும் என்பதுதான் நமக்கு இருக்க வேண்டிய இறுதி வழியாகும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற போது வாக்காளர்கள் கூறுகின்ற வார்த்தை, எங்களது ஆட்சியில் ஏதாவது கடந்த முறையில் தவறு செய்திருந்தால் அதனை மறந்து விடுங்கள், இனி அதுபோல ஒண்ணுமே செய்ய மாட்டோம், ஆனால் இந்த தடவை நாங்கள் மறந்து விடாமல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிக்கிடையே சொத்து பிளவு பிரச்சனை வருகின்ற போது கூட ஒருவர் மற்றவரை நோக்கி பிரச்சனையை எண்ணிக்கொண்டே இருக்காத, மறந்து விடாதே என்பதே. இது போன்று பல இடங்களில் இத்தகைய அடைமொழி வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோலத்தான் இயேசுவின் வேண்டுதல் ஜெபமும் இதன் அடிப்படையிலே அமைந்துள்ளது. காரணம், ஒரு மனிதனை இறைநிலைக்கு அழைத்து செல்வதே மன்னிக்கின்ற பாங்குதான், பண்புதான். அதனால்தான் இந்த இறைவேண்டலை விவிலிய பேராசிரியர்கள் 2 படிவங்களாக பிரித்து காட்டுகிறார்கள். முதல் படிவம் கடவுளை புகழ்வதும், 2வது படிவம் மனிதர்களை மன்னிக்கின்ற மனம் கிடைக்க பெறுவதும். மன்னிக்கின்ற மனம்தான் இறைவனை புகழ இடம் கொடுக்கும் என்பதே இயேசுவின் எதிர்பார்ப்பு. அதனால்தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், ஊதாரி மகன் போன்ற உவமைகளிலே இயேசு அவர்களை மன்னிக்கின்றார். காரணம், அவர்களை மறந்துவிடக்கூடாது என்பதே இயேசுவின் எண்ணம். நாமும் சிந்திப்போம். இந்த தவக்காலத்திலே யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ மன்னிப்போம், யாரெல்லாம் அவருடைய இயல்பிலே ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ ஏற்றுக்கொள்ளுவோம். அதற்காக கூடவே இருக்க வேண்டும் என்றல்ல, உள்ளத்தளவிலே மன்னித்து விட்டு வாய்ப்பு வருகின்ற பொழுது உரையாடிக் கொள்வோம், உறவாடிக் கொள்வோம். என்னுடைய மனதிலே அந்த காயங்கள் வேண்டாம். நேயத்தோடு, மனித நேயத்தோடு, அன்பு நேயத்தோடு வளர்வோம். அப்பொழுது இறைவேண்டல் நமக்கு பயனளிக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, எங்களது வாழ்வில் தந்தையினுடைய சித்தத்தை தேடுகின்ற பாக்கியத்தை தாரும். சோதனைகளிலிருந்து விடுபடுவது பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது சோதனைகளை விளையாடாதபடி எங்களை காப்பாற்றியருளும். மன்னிக்காமல் எங்கள் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது எங்களுக்கு அது ஒத்து வராது என்பதற்காக நாங்களே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். மாறாக மன்னிப்பை கொடுத்துவிட்டு இறைவேண்டல் செய்கின்ற அல்லது இறைவேண்டல் செய்துவிட்டு மன்னிக்கின்ற மனிதர்களாக எங்களை உருவாக்கியருளும். எங்களுக்கு தேவையான அத்தனை அருளையும் தந்து மகிழ்வான பிள்ளைகளாக வளர உன் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன்.
உயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.